சயின்ஸ் லேப். ராஜீவ் சார் அவரோட புது போஸ்டிங்கை வாங்கிக்கிட்டு சூரஜ்கட் ஸ்கூலுக்கு வந்திருந்தாரு. ஹெட்மாஸ்டருக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. நான் சயின்ஸ் லேப்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் பார்த்தே ஆகணுமே. அது மட்டும் இல்லாம செக்கிங்க்கு இன்னைக்கு நிறைய பேர் வரப்போறாங்க. அக்கம் பக்கத்துல வேற யாருமே இல்லையே. நான் பூட்டையே உடைச்சிடுறேன். அவரு பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறாரு. என்ன இந்த லேப் இவ்ளோ விசித்திரமா இருக்கு? அதுவும் இல்லாம இவ்ளோ அழுக்கா வேற இருக்கே. முதல்ல துடப்பத்தை எடுத்து எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணிடுறேன். இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் எங்க போனாங்களோ தெரியல. உடனே அவரு துடப்பத்தை எடுத்துக்கிட்டு லேப்குள்ள போறாரு. அங்க ஒரு பொம்பளை ஏற்கனவே சுத்தம் பண்ணிக்கிட்டு கையில ஒரு பைப்பரை எடுத்துக்கிட்டு அழுக்கெல்லாம் ஒரு ஓரமா தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. எங்க போயிருந்தீங்க நீங்களா? முதல்ல உடைஞ்சு போன இந்த கிளாஸை எடு. மேல் இடத்துல இருந்து எல்லாரும் வர போறாங்க. கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்ப எனக்கு பிடிச்சத செய்ய விடு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? முதல்ல என்ன பாரு. ஆனாலும் வேலை செய்யற அந்த பொம்பளை சுவரை பார்த்து தான் செஞ்சிட்டு இருந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ ராஜேஷ் சார் ரொம்ப கோவமா அவங்கள நோக்கி போறாரு. அங்க போய் அவங்கள பார்த்த உடனே அவரு அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பொம்பளை பைப்பரை வச்சு ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ரத்தமா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா அந்த பொம்பளை எந்த ஒரு பதிலையும் சொல்லல. அவங்க அமைதியா தலையை கீழே குனிஞ்சு வைப்பரை வச்சு ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் சார் ரொம்ப கோவத்துல கேக்குறாரு, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ திடீர்னு அந்த பொம்பளை தான் கோரமான முகத்தை மேல தூக்கி காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, ரத்தம் ரத்தம். அப்ப அவங்களோட வாயில இருந்து ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே இருந்தது. ராஜேஷ் சார் இதை பார்த்து ரொம்ப அதிகமா பயந்து போயிடுறாரு. அப்புறம் கத்திக்கிட்டே அவரு அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. காப்பாத்துங்க! கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜேஷ் சாருக்கு சுயநினைவு வருது. அவர் மெதுவா அவரோட கண்ணை திறக்கிறாரு. அவருக்கு எதிரில் நிறைய பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. அங்க நின்றுட்டு இருந்தவர்ல ஒருத்தர் சொல்றாரு, சார், நீங்க ஸ்கூல்ல மயங்கி கீழே விழுந்துட்டீங்க. நாங்க உங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல படுக்க வச்சிருக்கோம். இங்க பாருங்க, நான் இந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர். நான் சிட்டில இருந்து நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஸ்கூலோட உங்களுக்கு முதல் நாள் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கோம் என்னவோ. கொஞ்ச நாள் நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு வாங்க. அப்போ ராஜீவ் சார் ரொம்ப பயந்து போய் சொல்றாரு, இல்ல இல்ல சார், இல்ல. அந்த ஸ்கூல்ல யாரு போறதும் நல்லதில்ல. அங்க சுத்தம் பண்ற ஒரு பேய் இருக்கு. அது ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு இருந்தது. எல்லாருமே இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன? அங்க பசங்களை அனுப்புறதால உயிருக்கு ஆபத்து இருக்கா? இதை கேட்டு ஹெட்மாஸ்டர் ரொம்பவே கோவத்துல சொல்றாரு, என்ன பேசிட்டு இருக்கீங்க ராஜேஷ் சார்? ஒரு சயின்ஸ் டீச்சரா இருந்துகிட்டு நீங்க இப்படி மூட நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சார். இது ஒன்றும் மூட நம்பிக்கை இல்ல சார். நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். என் 2 கண்ணால் நான் அதை பார்த்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த சுத்தம் செய்யற பொம்பளைய நீங்க இங்க கூப்பிடுங்க. அப்ப திடீர்னு ஒருத்தங்க பேசுறாங்க, ஏய் கோபால், ஏய் கோபால், இங்க வா, சார் கூப்பிடுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு கோபால் வராரு. தோ வந்துட்டாரு. இவர் தான் நம்ம ஸ்கூல்ல சுத்தம் பண்றவரு. அட, இவர் இல்ல சார், அந்த பொம்பளைய கூப்பிடுங்க. என்ன பொம்பளையா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஸ்கூல்ல எந்த ஒரு பொம்பளை டீச்சரோ இல்ல பொம்பளை ஸ்டாஃபோ கிடையாது. நீங்க இன்னுமே பழைய ஸ்கூலை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னவோ. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க கொஞ்ச நாள் வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பொறுமையா ஸ்கூலுக்கு வாங்க. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ராஜேஷ் சார் மறுபடியும் ஸ்கூலுக்கு போறாரு. அவரு பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா அவரு கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது அன்னைக்கு அவரு பார்த்த அதே சுத்தம் செய்யற பொம்பளை அவரோட கிளாஸுக்கு வெளியில இருக்கிற டோரை கிராஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. அவரு உடனே ரூமை விட்டு வெளியே ஓடி போறாரு. அட, என்ன இது? இந்த இடத்துல யாருமே இல்ல. இது என் பிரம்மன் நினைக்கிறேன். அவர் மறுபடியும் அவரோட கிளாஸுக்குள்ள போன உடனே அன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டு இருந்த அதே பொம்பளை ரொம்பவே பயங்கரமான முகத்தோட அவரோட சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இன்னைக்கு நான் உன்னை புடிச்சிட்டேன். நீ இங்கே இரு, நீ இங்கே உட்காரு. நான் இப்பவே ஹெட்மாஸ்டர் சாரை கூப்பிடுறேன். இங்க ஒரு பொம்பளை வேலை செய்யறாருன்னு அவரு நம்பவே மாட்டேங்கிறாரு. பசங்களா, நீங்க பயப்படாதீங்க. நான் இப்பவே ஹெட்மாஸ்டர் கூட்டிட்டு வரேன். இவளை எங்கேயும் போக விட்டுறாதீங்க. அப்போ ஒரு பையன்,
யாரா சார்? அட அந்த சேர்ல. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜீவ் சார் அமைதியாயிடுறாரு. ஏன்னா அந்த சேர்ல யாருமே இல்ல. நீங்க யார் கூட பேசிட்டு இருந்தீங்க சார்? ராஜீவ் சாருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் தலையை புடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. அங்க ஹெட்மாஸ்டர் சார் வராரு. பசங்களா, நீங்க வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவ். எல்லா பசங்களும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ ஹெட்மாஸ்டர் சொல்றாரு, இங்க பாருங்க ராஜீவ் சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நிஜமாவே நீங்க நார்மலா இருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களால இந்த ஸ்கூலோட பேர் கெட்டுறத நான் விரும்பவே இல்லை. அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால உங்களோட எல்லா பேப்பரையும் நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு கடைசி நாள். நான் எப்போ அந்த லேபை ஓபன் பண்ணணும் அப்பல இருந்து. அப்ப ஹெட்மாஸ்டர் ரொம்ப ஷாக்கா சொல்றாரு, என்ன லேபை ஓபன் பண்ணீங்களா? ஏன் என்கிட்ட யாரும் இதை பத்தி சொல்லவே இல்லை? உடனே இங்க இருந்து ஓடுங்க. தலையை பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருந்த ராஜீவ் சார் திடீர்னு பயங்கரமான குரல்ல சொல்றாரு, ஓடுனா எந்த பிரயோஜனமும் இல்ல ஹெட் மாஸ்டர். அப்ப திடீர்னு ராஜீவ் சாரோட முடியெல்லாம் நீளமாயிடுது. அப்ப அவரோட கையில இருந்த நகங்களும் பேயோட நகங்கள் மாதிரி நின்றுடுது. அப்புறம் மெதுவா அவரோட முகமும் ஒரு பேயோட முகமா மாறிடுது. ஹெட்மாஸ்டர் சார் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அப்புறம் அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாரு. எங்க ஓட போற ஹெட் மாஸ்டர்? இந்த வாட்டி உன்னை ஓட விட மாட்டேன். அப்ப திடீர்னு அந்த பேய் ஹெட்மாஸ்டரோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கி அவரை கீழே போட்டுடுது. ஹெட்மாஸ்டர் சாருக்கு ரொம்பவே அடிபட்டுடுது. அவரு வலியால ரொம்ப சத்தமா கத்தி கதறிக்கிட்டு இருந்தாரு. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்னை விட்டுரு. என்ன உன்னை விட்டுடணுமா? இத்தனை நாளைக்கு அப்புறமா எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் எப்படி உன்னை விடுவேன்? ஹெட்மாஸ்டர் கத்துற சத்தத்தை கேட்டு கோபால் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. அவரோட கையில புனித நீர் இருந்தது. கோபால் அந்த தண்ணியை எடுத்து ராஜீவ் சார் மேல தெளிக்கிறாரு. தெளிச்ச தண்ணி அவரோட உடம்பு மேல பட்ட உடனே ராஜீவ் சார் அப்படியே மெதுவா எரிய ஆரம்பிக்கிறாரு. அந்த பேய் அப்படியே வலியால கத்திக்கிட்டே இருந்தது. இப்படி பண்ணாத கோபால், உன் மனைவிய நீ நிறுத்தாத. கோபால் இதை கேட்டதும் ஷாக் ஆயிடுறாரு. என்னோட மனைவியா? அப்ப என்னை விட்டு ஓடி போய் ரொம்ப வருஷம் ஆச்சே. நான் எங்கேயும் ஓடி போல கோபால். இந்த ஹெட் மாஸ்டர் தான் என்ன சாகடிச்சான். என்ன? ஆமா, இந்த ஹெட் மாஸ்டர் பையனோட 2 கிட்னியும் பாழாயிடுச்சு. கிட்னி ரீபிளான்டேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த டாக்டர் டீம் இந்த ஸ்கூலுக்கு இவரை கூப்பிட்டாரு. எல்லாரும் சயின்ஸ் லேப்ல உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப நான் அந்த லேபை கிளீன் பண்றதுக்காக போனேன். நான் உள்ள போன பையன் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு என் கிட்னி அவங்க பையனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு. என் 2 கிட்னிகளை எடுத்து ஒன்னு வித்துட்டான், இன்னொன்னு அவங்களோட பையனுக்கு போட்டான். அந்த காசை தான் அவன் டாக்டருக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன எரிச்சு சாம்பலாக்கிட்டா. இவன் என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டா. அப்படியா? அதனாலதான் சயின்ஸ் லேபை ஓபன் பண்ண சொல்லி என்னை விடவே இல்லையா? அந்த பேய் ஹெட்மாஸ்டரை தாக்கறதுக்காக ஹெட்மாஸ்டரை நோக்கி திரும்பின உடனே ஹெட்மாஸ்டர் கோபால் கையில இருக்கிற அந்த புனித நீரை பிடுங்கி அந்த பேய் மேல அதை தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. பேய் வலியால சத்தமா கத்திட்டு இருந்தது. நான் என்ன பண்றது? எங்களை மாதிரியான டீச்சருக்கெல்லாம் எங்க பசங்களுக்கு கிட்னி மாத்திர அளவு பணம் சம்பாதிக்க முடியறது இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? உன் பையனோட வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையா? என் மனைவியோட வாழ்க்கை? நீ என்னோட மனைவிய கொன்னு இருக்க. இனிமே என்னால உன்னை உயிரோட விட்டு வைக்க முடியாது. அப்போ கோபால் ஹெட்மாஸ்டர் கையில இருக்கிற அந்த புனித நீரை பிடுங்கி தூரமா தூக்கி வீசிடுறாரு. அந்த பேய் எரிஞ்சிட்டு இருக்கிறது நின்னுடுது. அப்போ அந்த பேய் தன்னோட நீளமான நகத்தால ஹெட்மாஸ்டரோட கழுத்தை குத்தி அவர் தலையை தனியா எடுத்துடுது. அந்த ஹெட்மாஸ்டர் இறந்த உடனே அந்த பேய் ராஜீவ் சாரோட உடம்புல இருந்து வெளியே வந்துருது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜீவ் சார். என்னோட பழிய தீர்த்துக்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்ண வேண்டியதா வந்துச்சு. அது கூடவே உங்களுக்கு நன்றி. அந்த சயின்ஸ் லேப நீங்க திறந்து விட்டதுனால தான் நான் பழி வாங்க முடிஞ்சது. அந்த பேய் அங்கிருந்து காணாம போயிடுது. ராஜீவ் சாரும் கோபாலும் அந்த 2 பேரோட உடம்புக்கும் இறுதி சடங்கு பண்றாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.